நம்மளுடைய இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் எவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. 2014க்கு முன்னாடி எப்படி இருந்தது இந்தியாவுடைய வளர்ச்சி, 2014க்கு பிறகு எப்படி இருக்கின்றது தான் இன்றைக்கு அனைவருடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இன்றைக்கு நாட்டை மிக வேகமான வளர்ச்சி பாதை கொண்டு போய் சேர்ந்திருக்கிறார். 11வது இடத்துல இருந்த நம்மளுடைய பொருளாதாரம் இன்றைக்கு இங்கிலாந்த ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளிவிட்டு 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்மளுடைய பாரத நாடு வந்திருக்கிறது சகோதரர்களே. ஒரு சைடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சி, அது ஹைவேஸ் ஆகட்டும் அல்லது ரயில்வே ஆகட்டும் அல்லது ஏர்வேஸ் ஆகட்டும், இதனுடைய அடிப்படை கட்டமைப்பை. இன்னொரு பக்கம் ஏழை எளிய மக்களினுடைய வளர்ச்சி. ஏன்னா சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், அனைவருடைய வளர்ச்சி, அனைவருடைய நம்பிக்கை, அனைவருடைய முயற்சியோடு இந்த நாம் வேலை செய்யணும் என்பதற்காக, நாட்டை வளர்ச்சியடைந்த பாரதமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் இணைந்து 2047 நம்மளுடைய நாடு வளர்ச்சியடைந்த பாரதமாக உருவாக நாம் அனைவரும் இணைந்து செல்வோம்.